Hi friends, welcome to Gentax channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2A ஒரிஜினல் வினாத்தாள் 2014ல நடந்தது பார்க்க போறோம். போன வீடியோல 2013 பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2014 விளக்கமான விடை கொடுத்திருக்காங்க. பொது தமிழ் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல். தன்மை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வெம்மை. தன்மை என்பதன் பொருள் என்ன அப்படினா குளிர்ச்சி. எனவே அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படினா வெம்மை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். இதுதான் அந்த பாடல். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். பாரதிதாசன் இந்த பாடியிருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியது யார் அப்படின்னா பாரதியார். நூல் மற்றும் நூலாசிரியர் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? பி. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சித்தரை சாத்தனா. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவன். குண்டலகேசி நாதகுத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சித்திரை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாதகுத்தனார். அடுத்து பொருள இருந்து பொறுத்துக. திங்கள் அப்படின்னா மாதம், வேந்தர் அப்படின்னா அரசர், வானம் அப்படின்னா ஆகாயம், விண்மீன் அப்படின்னா நட்சத்திரம். கீழ்வருவனற்று சரியான இணையை கண்டறிக. துடிப்பு அப்படின்னா கோமகன அர்த்தம். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று அப்படிங்கிறது ஆன்சர். பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று அப்படிங்கிறது அறிஞர் அண்ணாவுடைய கூற்று. ஓய்வு என்ற தலைப்பில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கட்டுரையில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று, அடிப்படை நீதி என்று குறிப்பிட்டுள்ளார். எதில் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா ஓய்வு அப்படிங்கிற தலைப்பில் எழுதிய கட்டுரை. ஓய்வு என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் அறிஞர் அண்ணா. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வேர் ஊன்றிய அப்படிங்கிறது தவறாக பிரிக்கப்பட்டிருக்குது. வேர் பிளஸ் ஊன்றிய அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆனால் இங்கே கொடுத்துருக்குது வேரு பிளஸ் ஊன்றிய. மீதி இலக்கியம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இலக்கு பிளஸ் எம். செம்மொழி எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா செம்மை பிளஸ் மொழி. தமிழ் மொழியை தமிழ் பிளஸ் மொழி. வேர் ஊன்றிய அப்படின்னா வேர் பிளஸ் ஊன்றிய. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை எழுதுக. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்ததே. அதாவது செஞ்சுரி அப்படின்னா நூற்றாண்டுன்னு அர்த்தம். டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். அதனால இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. பொருந்தாத இணையை கண்டறிக. பல்லவர் விசாகப்பட்டினம். இதுதான் பொருந்தாத இணை. பல்லவர் விசாகப்பட்டினம் கிடையாது, மாமல்லபுரம் சரியான ஆன்சர். பாண்டியர் கொற்கை சரி. சோழர் காவிரி பூம்பட்டினம் இதுவும் சரி. சேரர் முசூரி இதுவும் சரி. கரியன் அப்படிங்கிற சொல்லை கரெக்டாக பிரித்தெடுத்து எழுதணும். கருமை பிளஸ் அன் அப்படிங்கிறது தான் கரியன். இது ஒரு பண்பு பெயர் புணர்ச்சி. திருக்கோவையார் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். கலிங்கத்து பரணி செயங்கொண்டார். பெரிய புராணம் சேக்கிலார். அடுத்த கொஸ்டின். பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பிலா ஒருவர் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் யார்? திருவிகா. விடை தேர்க. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? ராமலிங்க அடிகளார். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களால் எழுதப்பட்டது. ஆசிரியர் யார் அப்படின்னா இந்த வரி கவிதையின் ஆசிரியர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன். தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் நல்ல உலகம் நாளை மலரும் என்ற நூலினுடைய மற்றொரு கவிதை தொகுப்பாகும். இந்த நூல் இமயம் எங்கள் காடலடியில்ங்கிற கவிதை தொகுப்பு தமிழக அரசின் பரிசினை பெற்றிருக்கு. அதுபோக ஆலந்தூர் கோ மோகனரங்கன் எழுதிய நூல் என்ன அப்படின்னா நல்ல உலகம் நாளை மலரும் அப்படிங்கிறதும் அவருடைய நூல் தான். இரண்டு உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இப் இம். இதுதான் இரண்டு உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. இக் இங் அப்படிங்கிறது இவ்விரு மெய்களும் நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதால் தோன்றியது. நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதால் ஏற்படும் எழுத்து அப்படின்னா இக் இங். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதால் தோன்றுவது எது அப்படின்னா இ. மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கும் எழுத்து இர் இல். மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இல். மேல்வாயை நாவின் ஓரங்களால் தடித்து தடவுவதனால் பிறக்கும் எழுத்து இல். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? பாரதியார். கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் இது தேன்மலை. தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஊமை கவிஞர் சுரதா. இந்நூல் தமிழக அரசின்
தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. எந்த நூல் அப்படின்னா தேன்மலை. கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களை தொடரை கண்டுபிடிக்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலுவு சொற்கள் அச்ச தொடர் எது அப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாது. உரையிடையிட்ட பாட்டுடை செல் என வழங்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் என்னலாம் அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சிலம்பு, தமிழின் முதல் காப்பியம், சமுதாய காப்பியம், சிறப்பதிகாரம். திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. திருக்குறள்ல பாயிரவியலில் 4 அதிகாரங்கள் அமைந்துள்ளன. அவை என்னலாம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை மற்றும் அரண் வலியுறுத்தல். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதுதான் சந்திப்பிழையற்ற தொடர். இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக. இதுல எது சேராதது அப்படின்னா புணரி அப்படிங்கிறது. புணரி அப்படிங்கிறது கடல்னு அர்த்தம். மீதி இருக்கிற அம்பி, பக்ரி, திமிழ் அப்படிங்கிறதுலாம் கப்பல், அதாவது களம் என்ற மீனிங்ல கப்பல் என்று பொருத்தம். எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ் நாடுகளில் தமிழர்களும் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழர் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் உள்ளாட்சி மன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உள்ளனர். சிங்கப்பூர், மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராக உள்ளது. குடியரசுத் தலைவராக இருக்கிற ஊர் சிங்கப்பூர், மொரீசியஸ். அமைச்சர் மற்றும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற ஊர் எது அப்படின்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. கரத்தல் அப்படிங்கிறது எதிர்ச்சொல், மறைத்தல் அப்படிங்கிறது தான் பொருத்தம் இல்லாதது. மீதி எல்லாமே பொருத்தமானது. தேய்ந்து, வளர்ந்து சரி, நண்பர், சிறுனர் சரி, குழப்பம், தெளிவு இதுவும் சரி. அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? திருமந்திரம். திருமூலர் எழுதியதுதான் திருமந்திரம். இது அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல் வீரமா முனிவர் இயற்றிய சதுரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல் சதுரகராதி. இதை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? 4ஆம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. கலித்தொகையில் நெய்தற் கலியின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார். கலித்தொகை திணை பாடியவர் குறிஞ்சி, கபிலர், முல்லை, சோழ நல்லுருத்திரன், மருதம் இளநாகனார், நெய்தல் நல்லந்துவனார், பாலை பெருங்கடுகோ. ஊர் மற்றும் சிறப்பு பெயர்: மதுரை கடம்பவனம், திருநெல்வேலி வேணுவனம், சிதம்பரம் தில்லைவனம், திருவிடைச்சுரம் திருவடி சூலம். கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றில் எது? கா அப்படின்னா சோலை. ஓரெழுத்து மொழியில் கா என்ற பொருளுக்கு சோலை என்று பொருள். கம்பராமாயணத்தின் 5வது காண்டம் எது அப்படின்னா சுந்தர காண்டம். கம்பராமாயணத்தில் உள்ள 5 காண்டங்கள் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இது மொத்தம் 6 காண்டத்துல 5வது காண்டம் என்ன அப்படின்னா சுந்தர காண்டம். அப்ப கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டம் இருக்கு. இலக்கண குறிப்பறிதல். நல்லாற்று படுவு நெறியுமா ரதுவே. கூற்று இரண்டுமே சரி, காரணமும் சரி. கூற்று 2ல் 1 சரி, 6ங்கிறது தவறு. இந்த கொடுத்திருக்கிற வரி செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது சரி. ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபெடுத்து அளபடையை குறியை நீக்கினால் செய்யுளி சீர்தலை கெடும் அப்படிங்கிறது தவறு. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது. இது ஒரு செய்வினை வாக்கியம். விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக. ஆட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகள் தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ என்ற 19 விகுதியாக பிறவுமாம். ஆட்டம்ங்கிறது ஆடு பிளஸ் அம். கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளிசை அடிக்கோடிட்டு சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கண்டறிக. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே அப்படி இல்லை. எத்திசையும் பெரும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கணும். எத்திசை அப்படிங்கிறது முற்றுமை, பெருந்தமிழ் அப்படிங்கிறது பண்பு தகை. பொருந்தாத இணையை கண்டறிக. காலை, மேகம் அப்படிங்கிறது பொருந்தாத இணை. மீதி எல்லாமே பொருந்தக்கூடியது. கீழ்காணும் சொற்கள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் எது அப்படின்னா கேளல். கேளல் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம். யானை அப்படின்னா கரி, களிறு, வேலம். இலக்கண குறிப்பறிதல். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்.
அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. வயிற்றுக்கும் அப்படிங்கிறதுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இழிவு சிறப்புண்மை. கீழ்காண்பனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயேசு காவியம். இது எது யாருடைய நூல் அப்படின்னா கண்ணதாசனுடையது. மீதி எல்லாம் பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம் எல்லாமே முடியரசன் கவிதை நூலில் இருக்கக்கூடிய நூல்கள். இயேசு காவியம் மட்டும் அதில் இல்லாத நூல். இயேசு காவியம் கண்ணதாசனுடைய நூல். தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்று புகழ்மிக்க நகரம் எது? மதுரை. ரூபாய்த் என்ற சொல்லின் பொருள் என்ன? நான்கடி செய்யுள். ரூபாய்த் என்றால் நான்கடி செய்யுள் என்பது பொருளாகும். இக்கவிதை நூலை எழுதியவர் பாரசீகத்தை சேர்ந்த உமர் கய்யாம் ஆவார். தமிழில் இக்கவிதை நூலினை கவிமணி தேசிய விநாயகனார் மொழிபெயர்த்துள்ளார். கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். இந்த பாடல் கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் இருக்குது. பொருந்தாத இணையினை காண்க. தேனோக்கும் செந்தமிழே நீ கனி அப்படிங்கிறது பாரதியார். இதுதான் பொருந்தாத இணை. இது யாருடையது அப்படின்னா பாரதிதாசனுடைய வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடையது. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் இது கவிமணியுடையது. தமிழ் செய்யுள் கலம்பகம். இது யார் தொகுப்பு? ஜி.யு. போப். ஜி.யு. போப் அவர்கள் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூலிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலாக தொகுத்ததுடன் அந்த பாக்களுக்கு விளக்கங்களும் கொடுத்துள்ளார். கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது? தமிழ் பசி. மீதி எல்லாமே பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல். தமிழ் பசி அப்படிங்கிறது யாருடைய நூல்? க. சச்சிதானந்தன் அவர்களுடைய நூல். இவர் இலங்கையை சேர்ந்த தமிழர். இவருடைய படைப்புகள் ஆனந்தத்தேன், அன்னபூரணி. ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் விரிவுரையராக பணியாற்றியவர் இவர். இவர் மகாவித்துவமான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் ஆவார். திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது? தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடிய பெயர் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிக்கும் சொல் தான் அது தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது. திருநாவுக்கரசரை குறிப்பிடக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா தர்மசேனர், தாண்டகவேந்தர், வாகீசர். உடம்பிடை தோன்றீர் ஒன்றே அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஸ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. கம்பருடைய வாக்கு. ஒரு பாடலில் சொல் பிரிவுறாது நின்று பல பொருள் தருவது செம்மொழி சிலேடை. ஒரு சொல் அல்லது தொடர் பல பொருள்படி அமைவது சிலேடை எனப்படும். 2 வகைப்படும்: செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. தொடர் சொற்கள் ஒரே விதமாக அமைந்து பல பொருள் தருவது செம்மொழி சிலேடை. பிரிமொழி சிலேடை அப்படின்னா ஒரு வகையில் பொருள் தரும் தொடர் வேறு வகையில் பிரித்து எழுதும் போது வேறு பொருள் தருவதாகும். தற்குற்றம் வருவது ஓரான் புனை மலரச் சார்பால் அன்றி அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன். இதில் அல்கு என்பதன் பொருள் இருள். வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். சரியான மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிக. நடைப்பயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். அடுத்து வருவான் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. காணான் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. பார்த்தான் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. இதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2014 பொது தமிழ் பார்க்க போகிறோம். முதல் 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 51 பார்க்கலாம். பொறுத்துக. கக்சு அப்படின்னா ஒற்றளபடை. உலா அர் அப்படிங்கிறது செயலிசை அளபடை. உண்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. உரநசையி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை அப்படின்னா இங், இன், இன், இத், இம், இன், இவ், இ, இல், இல் மற்றும் இக் ஆகிய 11 எழுத்துக்களும் மிக்கு ஒலிப்பது ஆகும். செய்யுளிசைப்படை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை ஈரசை சீர்களாக இருக்கும். உலா அர் வரும். இன்னிசை அளபடைனா 3 அசைகளை கொண்ட காய்ச்சலாக இருக்கும். சொல்லிசை அளபடைனா பெரும்பாலும் ஈ என்ற இடத்தில் முடிந்திருந்தால் அது சொல்லிசை அளபடை. உரநசை ஈ அப்படி முடியணும். எதிர்ச்சொல். இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம். ஒளி வேறுபாடிருந்து சரியான பொருள் அளித்தல். இதுக்கு சரியான விடை வாழை மரம், வாழை மீன், வாழை இளம்பெண்.
பிழையச்சு தொடர் எது? கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். சரியானவற்றை தெரிந்து எழுதுக. முல்லை சக்தி வெள்ளி இரவு, இதுதான் சரியானது. முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினாவர். இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியத்தை சார்ந்தது? செய்தி வாக்கியம். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன், இதுதான் சரியான வாக்கியம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே எனும் சொற்றொடர் இடம்பெறும் நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை, இதுதான் அந்த பாடல். தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு எது அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் தமிழ் இயக்கம். ஏனைய 3 நூல்களும் வீரம முனிவரால் இயற்றப்பட்டவை. தமிழ் இயக்கம் என்ற நூல் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்டது. மீதி நூல்கள் எல்லாமே வீரம முனிவர் இயற்றவை. வேதியர் ஒழுக்கம், சதுரகராதி, தொன்னூல் விளக்கம். He is a prince among the Tamil poets. தமிழ் கவிஞர்கள் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார்? திருத்தக்க தேவர். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜி.யு. போப். ஜி.யு. போப் அவர்கள் தமது 80வது வயதில் கிபி 1900ஆம் ஆண்டில் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். எந்த வருஷம் வெளியிட்டிருக்கார் அப்படின்னா 1900. ரகசிய வழி எனும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவையார்? சுந்தரம் பிள்ளை. ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு என்பவர் எழுதிய ரகசிய வழி எனும் நூலை தழுவி, ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு ரகசிய வழிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. அதனை தழுவி பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோன்மணியம் என்ற நாடக நூலை இயற்றியிருக்கிறார். திருக்கடுகம் நல்லாதானார், சிறுபஞ்சமூலம் காளியாசன், ஏலாதி கனி மேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆடும் மயிலின் அழகுதான் என்னே, உணர்ச்சி வாக்கியம். இணையாக இல்லாததை எழுதி. கருத்து கணிப்பு செய்யப்படுவது அப்படிங்கிறது கருத்து படம், இது தவறானது. கருத்து கணி செய்யப்படுவது அப்படிங்கிறது ஆன்சர். மீதி கருத்து படம் அப்படிங்கிறது கைகளால் வரையப்பட்ட படங்கள் அல்லது பொம்மைகளை கொண்டு தயாரிக்கப்படும் இயங்குறு படங்கள் கருத்து படம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி செய்தி படம், சரி. ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்கப்படம், இதுவும் சரி. கல்வி கற்பிப்பதற்கென உருவானது கல்வி படம், இதுவும் சரி. வாக்கிய வகையை கண்டெழுதல். குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது. செயற்பாட்டு வினை வாக்கியம். திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகள் ஆகும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்ற நூலினை தழுவி எழுதிய நூல் இது? ரச்சனைய யாத்திரகம். ஜான் பன்னியன் எனும் ஆங்கில புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர் இயற்றிய பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் எனும் நூலை தழுவி ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணப்பிள்ளை ரச்சனை யாத்திரகம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். ஜான் பன்னியன்கிறவர் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர். இவர் இயற்றிய நூல் தான் பில்கிரிம் புரோக்ரஸ். இதை யார் தழுவி தமிழ் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணப்பிள்ளைங்கிறவர் ரச்சனை யாத்திரகம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் யார்? கால்டுவெல். பெற்ற தாயும் பிறந்த பொன்னோடும் நச்ச வானினும் நனி சிறந்தனவே எனும் பாடலடிகள் யாருடையது? தேசிய கவி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, இக்கூற்று கூறியவர் யார்? ஔவையார். அகர வரிசைப்படி அமைந்துள்ளது எது அப்படின்னா எழல், எலால், எழிலி, எழில். ட்ரோலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. நகர்த்தும் வண்டிக்கு பேரு ட்ராலி. பின்வரும் ஒன்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் இது? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை யார் எழுதியது? பெருவாயன் முள்ளியார். வீரமாமுனிவர் எழுதிய நூல் தேம்பாவணி, கித்தேரி அம்மாள் அம்மானே, செந்தமிழ் இலக்கணம். துறவை மேல் நெறி என்னும் உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை? அற இலக்கியங்கள். சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் இது? பன்னிரு பாட்டியல். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கத்திற்கு பேருந்தகைத்து எனும் குரலில் வள்ளுவர் எடுத்தாலும் ஓமை எது? ஆட்டுக்கடா, இதுதான் அது. ஊக்கம் மிகுந்தவன் போருக்கு செல்லாமல் அடங்கியிருப்பது. போரிடும் ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்வாங்கும் தன்மையது. பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடா. உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் யார்? ராமலிங்க அடிகளார். பொருந்தாத பொருளை தேர்வு செய்தல். இகழ் பகை, திரு செல்வம், பொருதகர் ஆட்டுக்கடா, இடும்பை துன்பம். பள்ளி வேலை நாட்களை 180லிருந்து 200ஆக உயர்த்தியவர் யார்? காமராசர். சந்திப்பிழை இல்லாத தொடர். திரையரங்களில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. பிறமொழி சொல் அற்ற தொடர் எது? அலுவலகத்தில் கையூட்டு வாங்க கூடாது. மரபு பிழையற்ற வாக்கியம் எது? குயில் கூவியது, மயில் அகவியது. அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அயர்.
அயர் அப்படின்னா வேர்ச்சொல். அயர்க வியங்கோல் வினைமுற்று. அயர்ந்து வினையேற்றம். அயர்ந்த பெயரெச்சம். அடுத்து பொறுத்துக. ஊன் அப்படின்னா உணவு. இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி. களி அப்படின்னா சனி. களி அப்படின்னா மகிழ்வு. மரபு பிழையற்ற தொடர். காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும். டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஒளி சேர்க்கை. உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? காளிங்கர். மாதனுபங்கி, தேவர், பெருநாவலர் எல்லாமே திருவள்ளுவருக்குரிய பெயர். கீழ் வருவனவற்றில் பண்பு தொகை அல்லாதது எது? ஆன்சர் பி. 2 மற்றும் 4 பண்பு தொகை அல்லாதது. நெடுநீர் மற்றும் கண்ணீர் அதுங்கிறது பண்பு தொகை அல்லாதது. 2 மற்றும் 4. உகுநீர் மற்றும் கண்ணீர். நெடுநீர் செந்நீர் அப்படிங்கிறது பண்பு தொகை. நெடுநீருங்கிறது நெடுமை பிளஸ் நீர், செம்மை பிளஸ் நீர் அப்படிங்கிறது செந்நீர். 2 பண்பு தொகை. உகுநீர் அப்படிங்கிறது வினைத்தொகை. மனதுக்கண் மாசிலன் ஆதல் அணைதிறன் ஆகுல நீர பிற. மேற்கண்ட குரட்பாவை இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல் ஓவேஷன். ஆகுல அப்படின்னா ஆரவாரத்தன்மை. ஓவேஷன் அப்படின்னா ஆரவாரம். சொல் மற்றும் தலை. பாரி பாழி நேரொன்றிய தலை. பலர்புகழ் கபிலர் நிறையொன்றா சிறிய தலை. ஈன்ற ஒருத்தியை பிறந்த நாட்டையும் பேசும் மொழியும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் எனும் கூற்று யாருடையது? திருவிக்க. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார்? டாக்டர் அம்பேத்கர். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? கூந்தன்குளம். கூந்தன்குளம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கு சரணாலயத்தில் வாழும் பறவைகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவ்வூரில் பட்டாசு வெடிப்பதில்லை. மேலும் அவ்வூரில் எந்த விழாக்களும் கொட்டு மேளம் பறை அடிப்பதில்லை. இந்தியா மிகப்பெரிய நாடு. எவ்வகை வாக்கியம்? தனிநிலை வாக்கியம். பொறுத்துக. நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. நடந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புலன் உணர்ந்தோரே என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகை பள்ளு என்ற இலக்கிய வகைக்கு பொருந்தும் என்பர். பிரித்தெழுதுக. பரித்தியாகம். பரி பிளஸ் தியாகம். பொது அறிவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.